நமசிவாய. பொதுவாக ரொம்ப ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான விஷயங்கள் எல்லாம் சொல்வது வந்து எனக்கு பிடிக்காது. அதை அறவே தவிர்த்து வருவேன். பட் இருந்தாலும் ஒரு டைட்டிலில் மக்களுடைய ஒரு சுவாரஸ்யத்திற்காக ஒரு சில டைட்டில்கள் ஒரு சில டைமில் வைக்கிறது உண்டு. ஆனால் அந்த டைட்டில் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் என்னுடைய பதிவை என் வரையில் கொடுத்து வந்திருக்கிறேன். இது எதற்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா, வேணாம் போதுன்ற அளவுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்வது அப்படின்னா, இந்த ஒரு மந்திரம் இதுவரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அது போன்ற ஒரு மந்திரம் மிக மிக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம் இது. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முறை இந்த மந்திரத்தை சொன்னால், அதாவது கணபதியுடைய மந்திரம், இந்த கணபதியுடைய மந்திரத்தை வந்து நம்மளுடைய கிரந்தங்களில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை தான் நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரந்தங்களில் சொல்லியிருக்கிறது, வேதங்களிலே சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கு பலச்ருதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு பலச்ருதி அப்படின்னு. பலச்ருதினா என்னன்னு பார்த்தோம்னா, இதனால் நடக்கக்கூடிய பலன்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டூயிங் திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த மாதிரினா அப்போ இது இந்த மாதிரி செய்கிறதுனால, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கந்தஷ்டி கவசத்துக்கு பார்த்தோன்னா ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து வந்து நீரணியன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஒரு நாள் 36 தடவை பண்ணால் இந்த இதெல்லாம் வரும் ஓதி நீரணிய இந்த மாதிரி. அப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லும்போது இந்த விஷயங்களெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களிலே நம்ம ஒரு எல்லா மந்திரங்களுக்குமே பல்வேறு விதமான மந்திரங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இருக்கக்கூடிய விஷயங்களில் அதில் என்னெல்லாம் கிடைக்கும் பக்தியுடன் ஒரு விஷயத்தை செய்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்தை தான் நான் மந்திரங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதே பார்த்தோம்னா லட்சங்களில் கொட்ட இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரீதியான மந்திரங்கள் எல்லாம் அதுக்கு ஆடியோவும் போட்டிருந்தேன். பலர் வந்து அதை வந்து ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் வந்து தான் கூறி வந்திருக்கிறார்கள். ஸோ அப்போ இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நீங்கள் வந்து கண்டிராத கேட்டிராத ஒரு மந்திரமாக இருக்க போகிறது. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கணபதியுடைய இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 444 முறை, அதாவது 444 444 முறை கணபதி ஹோமம் செய்த கணபதி மந்திரம், கணபதி ஹோமத்துக்கு நம்ம வந்து மூலமந்திரம் சொல்லி கணபதி ஹோமம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா, சனிக்கிழமை தவிர மற்ற நாள் எல்லா நாள்லையுமே நீங்கள் வந்து ஆரம்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். கணபதிக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிரீதி தான். நீங்கள் தாராளமான முறையில் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம். மற்ற எந்த நாளில் வேணால் ஆரம்பிக்கலாம். இதை வந்து எந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் சொல்ல வேண்டியது, அது எப்படி சொன்னால் இப்போ வந்து வேணாம் போதும் அளவுக்கு பணம் கொட்டும் அப்படின்ற மாதிரி, அதாவது பணத்திற்கு, அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 444 முறை உங்களுக்கு வந்து அதற்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்மளுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து 444 முறை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து எல்லா விதத்திலையுமே செல்வம், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதீதமாக கிடைக்கும், நமக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படின்ற மாதிரி எல்லாவற்றிற்குமே அதீதமான ஒரு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாமே சொல்லும்போது நமக்கு பக்தியும் அன்பும், கடவுளிடத்தில் அன்பும் பக்தியும் இரண்டுமே ரொம்ப, அந்த டெடிகேஷன் தேவை, அந்த டிவோஷன் தேவை, அந்த ஒரு கம்பேஷனேட் ஃபீல் அப்படிங்கிறது தேவை. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே தேவை. இதை வந்து நம்ம ரெகுலராகவே நான் வந்து டெய்லி சொல்லலாமான்னு கேட்டால் டெய்லி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு முறையும் கொடுக்குறேன். இப்போ நான் டைட்டிலில் போட்டிருக்க மாதிரி போதும்னு சொல்லும் அளவிற்கு, எனக்கு வேண்டாம் வைக்க இடம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பணம் வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற 2 முறையுமே சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து இந்த ஒரு மந்திரத்தினை ஆரம்பித்து விடலாம். அப் டு நீங்கள் வந்து 9 o'clock கூட நீங்கள் இந்த ஒரு ஆரம்பித்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். 44 முறை இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லுங்கள். 44 முறை தினசரி நீங்கள் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, எனக்கு வந்து நார்மலாக எனக்கு ஃபண்ட் ஃப்ளோ நல்லா வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தினசரி 44 முறை சொல்லுங்கள். 44 முறை கணபதி கிட்ட சொல்லிட்டு அருகம்புல் போட்டுட்டு ஏதாவது நிவேதனம் செய்வது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு 108 டைம்ஸ் சொல்லணும், இல்லை ஒரு 1008 டைம்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் நினைத்தீர்கள். சதுர்த்தி நாளில் மட்டும் நான் ஒரு 1008 சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஒரு 108 சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்களால் முடிஞ்சால் அந்த நாளில் சதுர்த்தி நாள் மட்டும் நீங்கள் வந்து ஒரு மோதகம் வந்து நீங்கள் அவருக்கு வந்து எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அந்த மோதகத்தை செய்து நீங்கள் அவருக்கு நிவேதனம் செய்வது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம டைட்டிலில் போட்ட மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நமக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு சித்தி முறை கூறப்பட்டிருக்கிறதா, இதை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்தால் அதற்கு இந்த அளவுக்கு பலன் நமக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு முறையும் உண்டு. ஸோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவது. அப்படின்னு 10,000 தடவையா அப்படின்னு நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக செஞ்சிடலாம். 45 நாட்களிலே 10,000 முறை நம்ம வந்து நீங்கள் பிரிச்சுட்டு செய்ய வேண்டியது. இந்த பிரிச்சுட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது 45 நாள் வந்து பெண்களால் தொடர்ந்து செய்ய முடியாது. அவர்களுக்கு வந்து விலக்கு உண்டு கண்டிப்பான முறையில். இயற்கை கொடுத்தது, இறைவன் கொடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு கண்டிப்பான முறையில் விலக்கு உண்டு. அதனால் கவலை கிடையாது. மற்ற ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களும் சரி, மற்ற அந்த மாதிரியான ஒரு விலக்கில்லாத நபர்களுக்கும் சரி, அவர்கள் வந்து குளித்து முடித்து விட்டு தினசரி இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது. ஈவினிங் செய்கிறீங்கன்னா ஈவினிங்கே செய்யுங்க, மார்னிங் செய்கிறீங்கன்னா மார்னிங் மட்டுமே செய்யுங்க இந்த 45 நாளும். அப்போ இது வந்து ஒரே நேரம் ஒரே இடம் அப்படின்னு ஒரு விஷயத்தை
நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம சொன்ன அந்த 45 டேஸ்னால் அது அந்த டைம்லேயே நமக்கு வந்து ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் இது ஒரு 44 முறை நீங்கள் ஒரு நாள் சொன்னாலே உங்களுக்கு அதோடைய பலன், அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ப்ராப்பராக செஞ்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களாலே வந்து கண்டுபிடிச்சிட முடியும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டேவே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோடைய பவர் தெரியும். அந்த மாதிரியான ஒரு மந்திரம் இது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி அதை வந்து நீங்கள் 45 அந்த 10,000 வந்து 45 நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு பிரிச்சுக்கிறதுனா எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து 1000 முறை சொல்லலாம் அல்லது 1001 சொல்லலாம். அவ்வளவுதான். இப்போ நாளைக்கு நீங்கள் 1001 சொல்லிட்டீங்கன்னா நாளானைக்கும் நீங்கள் 1001 தான் சொல்லணும். அதற்கு மேலே போகலாம், அதுக்கு குறையக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் 108 சொல்கிறீங்க, இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 108 சொல்லலாம் அல்லது 109 சொல்லலாமே தவிர கீழே இறங்கக்கூடாது, மேலே தான் ஏறணும். அல்லது அதே சமநிலையாக இருக்க வேண்டும் மந்திரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக 45 நாள் பிரித்து கொள்ள வேண்டியது. இந்த நாளிலே நீங்கள் கண்டிப்பான முறையிலே அசைவம் விளக்க வேண்டியது. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு முறையிலே உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு இறப்பு பொருட்கள், இறந்த பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதை நீக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஒரு 2 விஷயமும் கண்டிப்பாக இருந்தால்தான் இது ஒரு சித்தி தரும். டெய்லி நீங்கள் 44 தடவை சொல்லலாமா, அதுக்கு இதெல்லாம் தேவையானா அதுக்கு தேவை கிடையாது. பட் பொதுவாகவே நீங்கள் ஒரு பரிகார நோக்கமாக ஏதாவது ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் ஒரு காரியம் செய்யறது அப்படின்ற மாதிரி இருந்தால், கண்டிப்பாக தெய்வீக காரியமாக இருந்தால் அசைவம் நீக்கினால் மட்டுமே பலன் கிடைக்கும். அப்படி இல்லை அது வந்து பண்ணணும்னா கொஞ்சம் பலன் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் நல்லபடியாக இருப்போம், திரும்பியும் நார்மல் நிலைமைக்கே வந்துடும். திரும்பவும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி. அப்பப்போ நமக்கு வந்து வலி எடுக்கும் போதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோங்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்கும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உயிர்வதை இருக்கக்கூடிய இடத்திலே இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு பலிதம் தந்து வராது. ஒரு சில டைமில் ஒரு பலிதம் தந்து கொண்டு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் இதை சித்தி செய்து கொள்கிறீர்கள் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி இருந்தால் சித்தி செய்து முடித்துவிட்டு டெய்லி நீங்கள் வந்து சொல்லலாம். அந்த டைமில் உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் எப்படி அமைச்சுக்கணுமோ அப்படி அமைச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தினை வந்து நான் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலையும் சரி இதுக்கு ஒரு சின்ன பூஜை முறை தினசரி நீங்கள் செய்யும்போது ஒரு பூஜை முறையாக செய்வது, ஒரு மஞ்சள் பிடித்து வைத்து விநாயகர் செய்வது அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முதல் நாள் நான் வந்து டெய்லி 44 டைம்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன், இல்லை என்னால் 44 டைம்ஸ் கூட சொல்ல முடியாது, என்னால் 4 டைம்ஸ் சொன்னால் போதுமா, ஒரு தடவை சொன்னாலே 444 டைம்ஸ் உங்களுக்கு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களேன்னா முடியும்னா அது கூட சொல்லுங்கள். 4 தடவை தான் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், சொல்லாமல் விடாதீங்கன்ற. அதாவது அந்த ஒரு நெகட்டிவ் மணி கர்மா அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடியது. அது மட்டுமல்லாது ஞானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. எல்லா விதத்திலையும் நீ உங்களை வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஞானம்னா என்ன, உங்களுக்கு வந்து ஞானம்னா நம்ம வந்து இங்கே பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஞானி அப்படின்னா வந்து அவங்கள வந்து நம்ம ரொம்ப இன்டெலெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்டெலெக்ட் அப்படின்றது வந்து நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பேர்டு வச்சுட்டு கண்ணாடி போட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். அப்படி கிடையாது. இன்டெலெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா விதத்திலையும் ஒரு தேர்ச்சி பெற்றவன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ அப்போ வந்து 4 தடவை தான் சொல்ல முடியும்னா 4 தடவை சொல்லுங்கள். அதிக பலன் வேணும்னா 44 தடவை சொல்லுங்கள். அல்லது ரொம்ப அதிக பலன் எனக்கு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய சந்ததியினர் முழுவதும் வேண்டும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னா நீங்கள் 45 நாள் செய்யுங்கள். அவ்வளவுதான். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அதை பார்த்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ இது வந்து இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி செய்யலாம், இந்த சின்ன பூஜை முறையை எப்படி செய்யலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வையுங்கள். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோவோ சிலையோ இருந்ததுன்னா அதுக்கு அருகம்புல் சாற்றி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வருது. அது அதிகப்படியான பலன் கிடைக்கும். 45 நாள் நீங்கள் வந்து சித்தி செய்து கொள்ளும் முறையாக இருந்தால் தினசரி அந்த மஞ்சளை வந்து பிடித்து வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் இருக்கும். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு முறை அப்படின்றது, அதாவது இந்த மந்திரமும் சரி எப்படி செய்யணும் அப்படின்றது. பட் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த வழிமுறைகளை கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து வெறும் பிளாக் மட்டும் பார்க்குறவங்க யாராவது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு லிங்க் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோவை முழுதாக கேட்டுவிட்டு அவர்கள் செய்வது தான் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முடிஞ்சால் இதை வந்து வாய்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு என்னுடைய வாய்ஸில் நான் வந்து இதை எப்படி சொல்லுவது, உச்சரிப்பு முறை அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம சிவாய. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் ஐம் ஐலரீம் தத்சவிதுர்வரேண்யம் கணபதயே க்ளீம் ஹசகஹலஹ்ரீம் भर्गो देवस्य धीमहि वरवरद सौ सकलह्रीं धियो यो न प्रचोदयात् सर्वजनं मे वसमानय स्वाहा.